திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அரண் அருள் மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த பெரிய புராணத்தை போற்றுகின்ற திருவருளோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வினாவிடை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சாந்தமாக இருக்கீங்களா? சரி. அதாவது நான் உள்ளே வரும்போதே ஒரு சலசலப்போடு உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரங்களில் இந்த சலசலப்பு தேவைதானா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சில நேரங்களிலே அந்த சலசலப்பு தேவைப்படுகிறது. நாம் இன்றைக்கு 2 அடியார்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அடியாரை பற்றி பேசுவதும் அப்படி அடியார்களை பற்றி பேசுவதை கேட்பதும் இந்த பிறவியினுடைய பெரிய பயன்களில் தலையாய பயன் என்பதை நான் மிக சத்தியமாக நம்புகிறேன். அடியார்களுடைய பெருமையை பேசுவதும் அவ்வாறு பேசுவதை கேட்பதும் இந்த பிறவி அடைகிற தலையாய பயன் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் அடியார்களுடைய அருள் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் விதத்தில் இன்றைக்கு ஒரு 2 பேரை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இல்லை, அந்த 2 பேரிடம் என்னை கொடுத்திருக்கிறார்கள். சில நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் சொல்லும்போது சிக்கல்கள் சில நேரம் வந்துவிடும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்க, இல்லை இந்த நூற்றாண்டிலே யோசிக்கக்கூடியவர்கள், மூளை வீங்கியவர்கள் அப்படின்னாலும் நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த அடியார் இப்படி பண்ணலாமா, இந்த அடியார் இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாம் நம் மீது வருவது வழக்கம். அந்த வகையிலே எனக்கு என்ன ஒரு பெரிய பெருமை என்றால், அந்த கேள்வியிலே நிறுத்தக்கூடிய அடியார்கள் வரிசையில் முக்கியமான 2 பேரை தேர்ந்தெடுத்து என்கிட்டயே கொடுத்துருக்காங்க. ஒருவர் அடியாருக்கு கரக நீரை ஊற்றுவதற்கு தயங்கி நின்ற காரணத்தால் தன் மனைவியின் கரத்தை அறுத்த கலிக்கம்ப நாயனாரையும், திருவொற்றியூர் கோயிலில் விளக்கேற்றணும்னு வரும்போது தன் சொத்தெல்லாம் இழந்தும் விளக்கேற்ற முடியவில்லை என்று தன் மனைவியை விற்று பணம் வந்தாவது விளக்கை ஏற்றலாம் என்று அந்த ஒற்றியூர் வீதியிலே மனைவியை விற்க நின்றவரும் எனக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நல்ல வேளை என் மனைவியை கூட்டிக் கொண்டு நான் இங்கு வரவில்லை. சில நேரங்களில் நமக்கு சோதனை வரும். ஒரு சோதனை வரும், எனக்கு 2 சோதனை. சிவத்திலே சாதனை செய்த இருவரை பற்றி பேசுவதற்கு ஒரு சோதனை. ஆனால் எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை. இங்கே ஒரு சின்ன சலசலப்போடு நம்ம தொடங்கணும். எனக்கு என்னமோ அந்த சலசலப்பு இன்னும் அடங்கலையோன்னு என் மனசில் ஒரு எண்ணம் இருக்கு. நான் இப்படி யோசிக்கிறேனே, இது தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாதது, ஆனால் இப்போது இந்த அரங்கத்திற்கு சம்பந்தம் உடையது என்பதால் நான் அதிலிருந்து வரணும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கேட்ட கேள்வி 100% சத்தியமான கேள்வி. நம்ம அதில் மறுப்பே சொல்லக்கூடாது. மறுப்பு சொன்னோம்னா தப்பு. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பின்னாடி இருக்கிற ஆதங்கத்தை தான் நான் பார்க்குறேன். அந்த அம்மாவினுடைய அறிவு நுட்பத்தை காட்ட நினைச்சதான் நான் அதை பார்க்கல. அந்த அம்மாவினுடைய ஆர்வத்தை நான் பார்க்குறேன். அந்த அம்மா என்ன சொல்லுது,
திருமுறையை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஒரு கிராமத்தில் கூட போய் பேச சொல்லி பாட வச்சிட முடியுது. தோருடைய செவியன் விடையேறி ஒரு தூவின் மதிசூடினா பாட வச்சிடுறேன். வயிறு வலிக்குதா, இந்த பாட்டை பாடு. சனிப்பெயர்ச்சி ஆயிருக்குது, கஷ்டமாக இருக்குதா, இந்த பாட்டை பாடு. கோளறு பதிகம் பாடு. நம்ம ஜனங்க அதுதானே முதல்ல பாடும் சார். நம்ம ஜனங்களுக்கு இப்போ சாமி பெருசு இல்லை, பரம்பொருள் பெருசு இல்லை, பரிகார தெய்வங்கள் தான் பெருசு. இப்போ சனிப்பெயர்ச்சி ஆகுது, எல்லாரும் யார்கிட்ட போய் நின்று இருக்கணும்? நியாயப்படி சிவபெருமான் கிட்ட போய் நின்று இருக்கணும். நம்ம ஜனம் பூரா போய் திருநெல்லாறுல சனீஸ்வரன் முன்னாடி போய் நிற்கிது. நம்ம ஜனம் யார் முன்னாடி போய் நிற்கிதோ அந்த கிரக தலைவர்களே கைகூப்பி நிற்பது சிவபெருமானிடம்தான் என்பதை நம் கூட்டம் யோசித்து பார்க்க மறுக்கிறது என்பது வருத்தம். போன மாதம் திருநாகேஸ்வரம் போயிருந்தேன். சிவபெருமானினுடைய சந்நிதியை பார்க்குறேன். நம்ம பெருமான் அனாதையாக நின்றுகிறார், யாருமே இல்லை. ராகு சந்நிதியில் 700 பேர் நின்று இருக்கிறாங்க சார். 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நின்று இருக்கிறாங்க. நம்ம ஜனம் அப்படி தானே இருக்கு. அந்த அம்மா சொன்னதுக்கு நீங்கள் கோவப்படக்கூடாது. நம்ம ஜனம் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும், அடியார் சமூகத்துக்கு சொல்லணும், பொது ஜனத்துக்கு சொல்லணும். சாத்திர நூலையோ அல்லது திருமுறை மாதிரியான தோத்திர நூலையோ படித்தால் என்ன தீர்வு கிடைக்கும்னு இல்லை, தீர்வுன்னு ஒன்று வேணும்னு நினைக்கிற மனசே இல்லாத ஒன்று கிடைக்குங்கிறத தான் நம்ம சொல்லணும் சார். நம்ம அடியார் பெருமக்கள் இது கிடைக்கணும்னு அவங்ககிட்ட போய் அன்பு செஞ்சாங்களே. யாராவது எனக்கு இது கிடைக்கும். இப்போ சேக்கிழார் சொல்றார், யார் அடியார்? இப்போ கேள்வி கேட்ட மாதிரி நான் உங்களை கேட்குறேன், யார் அடியார் அப்படின்னா டெஃபினிஷன், டிஃபைன் இந்த மீனிங் ஆஃப் அடியார்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திருநீறு பூசி இருக்கணும், ருத்ராட்சம் போட்டிருக்கணும். சாக்கிய நாயனார் போடல, போட்டிருந்தாரா? இப்போ அவரை நீங்கள் அடியாரில் வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? வைப்பீங்க. ஒழுக்கமாக இருக்கணும், சைவமாக இருக்கணும், இப்படித்தான் ஆகம முறைப்படி இறைவனை வணங்கணும்னா கண்ணப்பர் இது எதையுமே செய்யலை. இப்போ கண்ணப்பரை நீங்கள் அடியார் வரிசையில் வைப்பீங்களா, மாட்டீங்களா? என்னங்க ரொம்ப திகைப்பாக இருக்கீங்க, நான் தப்பாக தான் கேட்டேனா? ஆமாம். அப்போ டிஃபைன் அடியார். அடியார் என்றால் யாருன்னு கேட்டால், திருநீர் பூசுவது, ருத்ராட்சம் போடுவது, சிவசிவ என்பது, ஒரு அடியார் இன்னொரு அடியாரை பார்த்தால் வளைந்து குனிந்து வணங்குவது, இதெல்லாமாண்ணா? இதெல்லாமும் தான். ஆனால் இதுதான் இல்லை. அப்போ எது அடியாருக்கான வரையறை? நமக்கு புரியுற மாதிரி தமிழில் சொன்னோன்னா டெஃபனிஷன் எது அப்படின்னா, சார் இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர் எவ்வளோ வேணாலும் டெஃபனிஷன் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சரியான டெஃபனிஷன், முடிவான டெஃபனிஷன் கொடுத்தது ஒருத்தர் தான், அது சேக்கிழார் பெருமான் தான். முடிவா என்ன தெரியுமா சொன்னார்? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அடியார்னா யாரா? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். யார் ஒருத்தருக்கு கேடும் இல்லை ஆக்கமும் இல்லை அப்படின்னா என்னங்க? அவங்களுக்கு கெட்டதும் நடக்காது, நல்லதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. நடக்காதுன்னு சொல்லக்கூடாது, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க தான் அடியார். நல்லதையே யோசிக்க மாட்டாங்கன்னா எனக்கு தீர்வு வேணும்னு பண்ணால் அவங்க எப்படி சார் அடியார் ஆவாங்க? கரெக்டு தானே நான் கேட்குறது? யார் அடியார்னா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். இப்போ நான் கேட்பேன், அது எப்படி? அவங்க எப்படின்னா, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். இன்னைக்கு போய் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கலாமா? 1 லட்சம் தாண்டி போயிடுச்சு. என்னங்க சார், 1 லட்சம் தாண்டி போச்சு. இன்னைக்கு ஓடையும் செம்பொன்னையும் ஒக்க வைக்க முடியுமா? யார் ஒருத்தர் மண் ஓட்டையும் தங்கத்தையும் ஒன்றாக நினைக்கிறார்களோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? மண் ஓட்டையும் தங்கமா பார்க்கிறவன் இல்லை, தங்கத்தையும் மண் ஓட்டாக பார்க்கிறவன் தான் அடியார். இன்னும் மேலே போறார். யார் அடியார்? யார் அடியார்? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டாம். சார் நம்ம எல்லாரும் எதுக்கு சார் சாமி கும்பிட்றோம்?
வீடு வேறு வேணும்னு கும்பிட்றோம். யார் அடியாரான் தெரியுமா? டேய், எனக்கு அந்த வீடு பேர் கூட வேணாம், உன்னை கும்பிட்டுக்கினே இருந்தால் எனக்கு போதுண்டான்னு எவன் நினைக்கிறானோ அவன்தான் அடியார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த அடியாரை காண்பிக்கிறார். அப்போ அடியாராக வந்தவர்கள் திருமுறையை ஏன் வாசிக்கணும்? கேடும் ஆக்கமும், கேடு போகணும்னோ ஆக்கம் நடக்கணும்னோ வாசிக்கக்கூடாது. சாத்திரங்களை ஏன் வாசிக்கணும்? ஓடையும் செம்பொன்னையும் ஒக்கவே நோக்கிறதுக்கெல்லாம் வாசிக்கக்கூடாது. ஏன்னா யார் ஒருவர் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினரோ அவர்கள் தீர்வை நோக்கி சாத்திரத்தையோ தோத்திரத்தையோ படிக்க மாட்டார்கள். அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறேன். அந்த மாதிரி கேட்ட கேள்வியில் ஒரு நுட்பம். திருமுறையை கொண்டு போய் சீக்கிரமாக சேர்த்துடுறோம். ஏன் சாத்திர நூல்களை கொண்டு போய் சேர்க்க முடியல? இல்லையா? திருமுறை ஏன்னு சொல்ல முடியுது, சாத்திர நூல்களை ஏன்னு சொல்ல முடியலன்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் சொல்ல முயற்சி செய்கிறேன். என்ன வித்தியாசம்? சார், உங்களுக்கு இப்போ சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். என்ன எல்லாருக்கும் பாதி பேருக்கு இருக்கும் என்ன புதுசாக வர்றதுக்கு. சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோம். எனக்கு இன்னும் வரல, வந்துடும். நம்மளாம் இனிய அடியார்கள் இல்லையா? சுகர் வருமா வராதா? வரணும். இப்போ உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன நம்ம பண்ணுவோம்? போய் ஒரு மாத்திரை வாங்கி, மாத்திரையிலே சரியாகலன்னா இன்சுலின் போடும். இந்த இன்சுலின் போட்டால் சுகர் என்ன ஆகிடும்? சரியா? சார், எந்த பேஷண்ட்டாவது இன்சுலின் போடும்போது இது என்னது, இதுலேருந்து எடுக்கிறீங்களே எதுக்கு, இதை குத்துறீங்களே எதுக்கு, இது உள்ளே போய் என்ன பண்ணும் யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்டிங்கன்னா டாக்டர் ஊசி அங்கே குத்த மாட்டார். பாருங்க, நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இப்போ யாரோ கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை நமக்கு உற்ற பிணியை தீர்க்கிற மருந்து எது என்பதை உணர்ந்து கொள்வது ஒரு அறிவு. இன்சுலின் போட்டால் எனக்கு சுகர் சரியா போகுதுங்கிறது ஒரு அறிவு. இன்சுலின் போட்டால் அது ஏன் சரி பண்ணுதுன்னு நீங்கள் யோசிக்க தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய உடம்புக்குள்ளே இந்த பேன்கிரியாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இன்சுலின் ஒரு சுரப்பியை சுரக்கும். சுகர்னு உங்களுக்கு புதுசாக வரல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசில் 15 லட்டு சாப்பிட்டப்ப வராத சுகரு இப்போ 10 பூந்தி தின்னா வருது. நியாயமா இல்லையா? சின்ன வயசில் 15 லட்டு சாப்பிட்டப்ப வராத சுகரு இப்போ ஒரு 10 பூந்தி சாப்பிட்டா வருதுன்னா சுகரால் சுகர் வரல. அப்போ சுகர் சாப்பிட்டப்போ உங்கள் ரத்தத்தில் இருக்கிற சுகரை குறைப்பதற்கு இன்சுலின் என்ற ஒன்று சுரந்தது. எப்போது இன்சுலின் சுரக்க நின்றதோ அதனால் சுகர் அப்படியே ரத்தத்தில் தங்கி விடுகிறது. அதனால் வெளியிலே இருந்து செயற்கையாக இன்சுலினை கொடுத்து ரத்தத்தில் இருக்கிற சுகரை நாம் குறைக்கிறோம். இப்போ நான் சொல்லவா, திருமுறைகள் என்கிற தோத்திரம் எதுக்குன்னா, எனக்கு சுகருப்பா, இந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு சரியாயிடும்னு மருந்தை மட்டும் பார்த்து எடுத்துக்கொள்வது திருமுறையை படிப்பதற்கு சமம். இந்த மருந்தை சாப்பிட்டால் அது எவ்வாறு என்னை சரி செய்கிறது என்கிற அந்த மூல செயல்முறையை தேட முற்படுபவருக்கு சாத்திரம்தான் அதற்கான சரியான ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த அம்மாவுக்கு நம்ம என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கணும்? எனக்கு சுகர் இருக்கு, அது சரியாகிறதுக்கு இன்சுலின் போட்டால் போதும்னு நினைக்கிற கூட்டத்திற்கு திருமுறை கொடுத்தாலே போதும். அது எப்படி சரி பண்ணுதுன்னு நினைக்க ஞானத்தை நோக்கி வரக்கூடிய கூட்டத்துக்கு மட்டும்தான் சாத்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற பதில் தான் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதில். இப்போ சலசலப்பு அடங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் அடுத்த சலசலப்புக்குள்ளே போகிறேன். கலிக்கம்ப நாயனார், அடேங்கப்பா, இன்னைக்கும் பல பேர் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறோம். நம்ம இல்வாழ்க்கையில் பல நேரங்களில் பொண்டாட்டி கையை வெட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு நினைக்கிற கணவர்கள் பல பேர் இன்னைக்கு இருக்கிறோம் தான். அவங்களாம் கலிக்கம்ப நாயனாராக ஆகிட முடியாது. அவங்களாம் கலிக்கம்ப நாயனாராக ஆகிட முடியாது. நம்ம இது சொல்லும் போதே உத்வேகம் ஆகிறாங்க எல்லாரும். இன்னைக்கு அவங்களாம் கலிக்கம்ப நாயனார் ஆக முடியாது. கலிக்கம்ப நாயனார் யார், அவர் ஏன் அதை செய்தார் என்பதை நான் பெரிதும் மதிக்கின்ற சைவ சொற்பொழிவாளர் எங்கள் ஐயா சிவகுமார் அவர்கள் சொல்வார், கையை வெட்டினது சரியான்னு ஒருத்தன் கேட்குறான்னா என்ன அர்த்தம் தெரியுமாப்பா? அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அருள் குறைவானவனுக்குத்தான் அந்த அருள் நிகழ்வில் சந்தேகம் வருமே தவிர அருள் நிறைந்தவனுக்கு எந்த அருள் நிகழ்விலும் சந்தேகம் வராதுன்னு சொல்லுவார். பாருங்க, இப்படி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டால் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க. அதனால தான் கலிக்கம்ப நாயனார்
ரொம்ப அற்புதமான ஊரிலே பிறந்தார். இந்திரனுக்கு வழிபாடு செய்யணும்னு பூ கொண்டு வரப்போன பெண்கள் அந்த தலத்தில் இருக்கிற இறைவனை பார்த்து மயங்கி அவருக்கு வழிபாடு செய்யணும்னு அங்கேயே நின்றுட்டாங்க. பூ பறிக்க போன வானர் கன்னிகள் இன்னும் வரவில்லையேன்னு காமதேனுவை அனுப்பினார். வந்த காமதேனு அந்த தலத்தின் இறைவனை பார்த்து அருளால் மயங்கி இறைவனுக்கு தொண்டு செய்து அங்கேயே நின்று விட்டது. காமதேனு போனது இன்னும் வரலையேன்னு வெள்ளையானே அனுப்புகிறார். நாங்கள் அந்த வேடிக்கையாக சொல்லுவோம், இன்னும் சேரெல்லாம் காலியாக தோ வெளியே போய்கிறார் கூப்பிட்டு வரேன்னு வெளியே போனவங்க வரமாட்டாங்க. வெளியே போனவரை கூப்பிட்டு வெளியே போனவரை நாம் போய் கூப்பிட்டு வரேன்னு வெளியே போனவர் மட்டும் வருவார், என்ன வரமாட்டார். பெண் போனார்கள், கன்னிமார்கள் வரலை. அடுத்து அவர்களை தொடர்ந்து காமதேனு போச்சு, வரலே. அதை தொடர்ந்து வெள்ளியானை போச்சு, வரலே. இப்போ நேரம் யாரே வந்துட்டுது, இந்திரனே வந்தான். வந்து பார்த்தா ஓஹோ, இந்த தலத்து இறைவனை பார்த்து பக்தியில் மூழ்கி இவர்கள் இங்கு நின்று விட்டார்களோ என்று நினைத்தார். பெண்ணும் காமதேனு என்கிற ஆவும் கஜம் என்கிற யானையும் இங்கேயே இருந்து வழிபட்டதால், பெண் ஆ கடம் வழிபட்டதால் பெண்ணாகடம் என்கிற பெயர் பெற்ற திருத்தலத்திலே பிறந்தார் நம்முடைய கலிக்கம்ப நாயனார். தூங்கானை மாடம், தூங்கானை மாடம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவார். யாரு? அப்பர். முதல்ல இப்போ இன்றைக்கெல்லாம் இப்போ பாருங்கள், இது ஐஃபோன். இது ஐஃபோனுங்கிறது எது தீர்மானிக்கும்னா இதில் இருக்கிற எல்லாமே அதை தீர்மானிக்கும். இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் ஐஃபோனுக்கானது. நார்மல் ஃபோன் இது மாதிரி இயங்காது. ஆனாலும் இது ஐஃபோனுங்கிறத நான் சொல்லணும்னா, பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும்னா பின்னாடி ஐஃபோனுடைய முத்திரை போடணும். இதை நம்ம இப்போ யோசிக்கிறோம்ல, ஒருத்தர் அப்பயே யோசிச்சாரு, எனக்கு முழுக்க உள்ள சிவம் தான் நிறைஞ்சிருக்கிறாரு, இருந்தாலும் நான் யாருடைய ப்ராடக்ட்டு, சிவபெருமானுடைய ப்ராடக்ட்னு தெரியணுங்கிறதுக்காக தன்மேல் சூலத்தையும் இடபத்தையும் பொறிக்க சொல்லி அதை வாங்கி கொண்ட தலம்தான் தூங்கானை மாடம் என்கிற பெண்ணாகடம். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த உடம்பு சமணர்களோடு இருந்த உடம்பு, சமண சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. அந்த உடம்பை நான் வச்சுக்கணும், இல்லை அந்த உடம்பை நான் மாற்றணும், அதனால் அந்த உடம்புக்கு மேலே ஒரு முத்திரை பொறிக்கணும்னு அப்பர் கேட்டு பெற்ற, முத்திரை பெற்ற மிக புண்ணியம் வாய்ந்த ஒரு தலத்தில் தான் நம்முடைய கலிக்கம்பர் பிறக்கிறார். இந்த கலிக்கம்பரை சொல்லுகிற போது சேக்கிழார் சொல்லுவார், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு இடம். சில இடங்களில் நமக்கு தோன்றுகிற கேள்விகளுக்கு சில இடங்களிலே பதில் கிடைக்கும் என்பதை நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். நான் அப்படித்தான் இதை பார்க்கிறேன். எங்கள் காஞ்சிபுரம், நான் காஞ்சிபுரம் வனகாந்தன் தலீஸ்வரர் இப்போ தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. காஞ்சிபுரத்திலேயே கூட்டமே வராத ஒரு கோயில் இப்போ அந்த கோயில் தான். நான் ஒரு முறை போகும்போதும் அங்கே இருக்கிறவங்க என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, ஐயா வரவே மாட்டேங்கிறாங்க ஐயா யாருமே, அந்த கோயிலே இருக்கிறது தெரியாது, யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப உள்ளே இருக்கும் அந்த கோயில். ஆனால் நீங்கள் போய் அவர் போய் பாருங்களேன், திரும்ப உங்களை போகவே விட மாட்டேன். அந்த கோயிலுடைய சிறப்பை மட்டும் இப்போ நம்ம யூடியூப்பில் சொன்னோம்னா மொத்த தமிழ்நாடு அந்த கோயிலில் தான் போய் நிற்கும். ஆமாம், ஏன்னா சுந்தரர் இருக்கிறார்லே, எம்பிரான் நம்பிரான் தோழர் சுந்தரர், அவருக்கு அப்பப்போ கையில் காசு இருக்காது. யார் ஏடிஎம் மிஷின்? ஆமாம், இறைவன் தான். காசு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் காஞ்சிபுரம் மோனகாந்தன் பெருமானை பார்த்து சுந்தரர் பாடுவார். சுந்தரர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தோழமை மார்க்கம் தான். சிவபெருமான் தோளில் கை போட்டு ஒருத்தர் பேச முடியுமா? ஒருத்தர் தான் பேசினார். யார்? சுந்தரர். அதனால தான் அவர் மார்க்கமே சகமார்க்கம், தோழமை மார்க்கம் என்று நாம் சொல்லுகிறோம். தோழர், தோழனா இல்லாமல் இருந்தால் அவர் மனைவிக்கு தூது போவாரா? நடந்தார்லே வீதியில், அவர் மனைவிக்கு தூது போக, ஏன் ஃப்ரெண்டு போய் தானே ஆகணும். எனக்கு சுந்தரருடைய பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த உரிமை, நம்மளால் சில நேரங்களில் எம்பிரானை திட்ட முடியாது. அப்படி யாருக்காவது திட்டணும்னு தோணுச்சுன்னா நம்ம பேரில் அந்த திட்டு வராமல் சுந்தரர் பேரில் போய்க்கிட்டோம்னா சுந்தரர் பாட்டெல்லாம் படிச்சிடலாம். ஏன்னா அவர் சொன்னது,
நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு அறிவு இருக்கா? நான் சொல்லலைப்பா, அவர் சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது எம்பிரான் மேலே கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நேராக திட்டக்கூடாது. சுந்தரர் பாட்டை பாடினீங்கன்னா நம்ம மனசார திட்டினா மாதிரி ஆகிடும். அந்த அந்த தோழமை எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று உண்டு. சுந்தரர் பாடுவார், பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உன் கடல் ஏத்துவார்கள். அடியார நீ என்ன நினைச்ச? நீ கொடுத்தாலும் நீ கொடுக்கலனாலும் உன்னையே வணங்குறவங்க பாவங்க. பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உன் கடல் ஏற்றுவார்கள், மற்றுவோர் பற்றிலர் என்றிறங்கி. மற்றுவோர் பற்றிலர், இந்த வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றுவோர் பற்றிலர் என்றிறங்கி மதியுடையீர் செய்கை செய்யீர். அறிவு இருக்கிற விஷயமாப்பா நீ செய்யற அனுப்பிட்டார். யார? சிவபெருமானை பார்த்து அறிவு இருக்கிறவன் செய்கிற வேலையை செய்கிற அப்படின்னாரு. அவர் என்ன நம்பிக்கைனா தமிழ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இதை சொன்னார். நான் நினைக்கிறேன் ஒரு தமிழ் படித்தவனா, ஏன்னா திடீர்னு ஒரு சிவபெருமானை இறங்கி வந்து யாரை பார்த்துற அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஐயா அப்படி சொல்லலை, மதி உடையீர் செய்கை செய்யீர். நிலா வச்சிருக்கிறியப்பா, அந்த குளிர்ச்சியான நிலா வச்சிருக்கிய, உனக்கு ஒரு குளிர்ச்சியான மனம் இல்லையான்னு சொல்ல வந்தேன். அதை சொல்ல வரலன்னு நான் தப்பிச்சுப்பார். அதான் தமிழ். மதி உடையீர் செய்கை செய்யீர், அற்ற பொழுதும் அனந்த பொழுதும் ஆபர் காலத்து அடிகேல் ஒட்டி வைத்து உன்னை உண்ணலாம். கஷ்டம் வரும்போது உன்னை எத்தனை போய் அடக்கடலை வச்சு காசு வாங்க முடியுமா? முடியாதுல்லப்பா. இந்த மாதிரி யாராவது பேச முடியுமா? நம்மால் தான் பேசுவார் சுந்தரர். சார் இதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தலத்தில் இருந்த புளியம்பழத்தை எல்லாம் பொண்ணாக்கி சுந்தரருக்கு கொடுத்தார். அந்த பொன்னை வாங்கி கொண்டு சுந்தரர் தனக்கு தேவைப்பட்டதை செய்தார். தனக்குன்னா தனக்கு இல்லை, தன்னால் அடியார் கூட்டத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த சேவையை செய்தார். யாராவது ஒருத்தர் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி புளியம்பழத்தை பொன்னாக்கி தந்த திருக்கோயில் அப்படின்னு பேசி போடுங்க, நாளைக்கு அந்த கோயிலில் புளிய மரமே வேரோடு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று சொன்னால் போதும், புளிய மரமே இருக்காது. அப்படி தானே சார் நம்மளுடைய நிலைமை இருக்குது. நான் சமீபத்தில் சேலம் தாரமங்கலம் கோயிலுக்கு போயிருந்தேன். என்ன அற்புதமான கோயில்! அந்த அந்த கோபுரமே தேர் மாதிரி அது முறிந்து நின்றது போல கட்டியிருப்பாங்க. தாரமங்கலம் கோயில் ஒரு முறை போய் அதை பாருங்க. தாரமங்கலம் ரொம்ப அற்புதமான கோயில். அதில் மூலசுவாமிக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த அதிகார நந்தியினுடைய ஒரு காது இல்லை. நான் கேட்டேன், இது ஏதாவது தலை வரலாறு இருக்குதான்னு. ஏன்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் தலை வரலாறு வச்சுன்னு இருக்கிறோம்ல, அது ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா? இப்போ அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, ரொம்ப நாளாக இந்த நந்தி பெருமான் காதில் வந்து சொல்லிட்டு கிடப்பாங்க. அது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரில சார். இந்த காதில் சொன்னால் உள்ளே போய் சொல்லுவாருன்னு. சரி, காதில் சொல்லிட்டு வீட்டுக்கு அது வரியா? இல்லை, திரும்ப உள்ளே போய் அதே தான் சொல்கிறேன். அப்போ நந்தி என்ன நினைப்பார்? என்கிட்டையும் சொல்கிறான், அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் உள்ளே போய் சொல்கிறான். ஒன்று என்னையாவது நம்பணும், இல்லை அவனையாவது அவன் நம்பணும். நான் கேட்டேன், சரிங்க சார் காதில் சொன்னாங்க பரவாயில்ல, காது எங்கே சார்? இல்லை, ஒருத்தன் வந்தான் டெய்லி வந்து சொல்ல முடியலன்னு காதையே உடச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான்ட்டார். எடுத்துகிட்டு போயிட்டான் சார், ஜோக்குக்காக சொல்லலை. நந்தியம் பெருமான் யாரு? ஒரு சிவபெருமானை எப்படி தன் தியானத்தால் தவத்தால் கனப்பொழுதும் மறக்காமல் அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சாட்சி என்றால் நந்தியம்பெருமானை தவிர ஒரு சான்று இல்லை. அவன் அதன் அடையாளம் நந்தியம்பெருமான். ஆனால் அந்த நந்தியை அவன் அப்படி பார்க்கல, போஸ்ட்மேன் ஆக்கி வச்சு காதில் சொன்னால் உள்ளே போய் சொல்லுவார், காதோடு எடுத்து. இதெல்லாம் நம்ம பண்ணுற அபத்தம் இல்லையா? அப்பப்போ இது சொல்லணும்ல. அப்படி சுந்தரர் பாடி புளியம்பழங்களை பொன்னாக்கி தந்த கோயில் இருக்கே, அந்த பாட்டில் நான் ஒரு வரி படித்தேன். நான் உங்களுக்கு சொன்ன வரி உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு கூட சொன்னேன். ஞாபகம் இருக்கா அந்த வரி என்னன்னு? மற்றுவோர் பற்றிலர், மற்றுவோர் பற்றிலர். இதுக்கு சுந்தரருடைய பாட்டுக்கு உரை எழுதினவங்களாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சிவபெருமானை விட்டா வேற பற்று இல்லைன்னு இருக்கிறவங்கன்னு உரை எழுதினாங்க. எப்படி? சிவபெருமானை விட்டா வேற பற்று இல்லை, சிவபெருமானை விட்டா வேற பற்று இல்லைன்னு பிடிச்சிக்கிட்டவங்களுக்கு அருள் செய்ப்பான்னு சொன்ன அந்த இடம் பொருந்துதா? வேற வழி இல்லை, அதனால தான் உங்ககிட்ட வந்து காசு கேட்குறேன் அப்படின்னா அது நல்லா இருக்குமா? உங்ககிட்ட தான் நான் கேட்பேன், உரிமையான பரவாயில்ல, வேற வழி இல்லை, உங்ககிட்ட வந்து நான் காசு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. மற்றுவோர் பற்றிலர், அவனுக்கு பிடிச்சிக்க வேற யாரும் இல்லைன்னு உங்ககிட்ட வந்து பிடிச்சாம்பான்னு சொன்னால் அந்த இடம் பொருந்தில்ல. இப்போ சுந்தரர் அதை நினச்சா பாடியிருப்பார்? இல்லை. 1000 பேர் உரை எழுதலாம்,
ஆனால் சுந்தரர் மனதில் எதை நினைத்து எழுதினார் என்பதை சுந்தரர் வந்து சொன்னால்தான் நமக்கு தெரியும். உரையாசிரியர்கள் சொல்வதை வைத்து மட்டுமே முடிவு செய்ய முடியாது. இப்போ நான் யோசிக்கிறேன், சுந்தரர் சொன்ன இந்த மற்றுவோர் பற்றியிலர் என்பதற்கு உண்மையான பொருள் எங்கே கிடைக்கும் என்றால், செக்கிழார் பெருமான் கலிக்கம்ப நாயனார் வரலாற்றில் அந்த பொருளை சொல்கிறார். கலிக்கம்பரை அறிமுகப்படுத்தும் போது எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துறாரு? அற்றைக்கென்று தூங்கானை மாடத்து அமர்ந்தார், அடித்தொண்டு பற்றி பணிசை கலிக்கம்பர் என்பார் மற்றுவோர் பற்றிலார் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றுவோர் பற்றிலார்னா இறைவனை விட்டா உன்னை விட்டா வேற ஆள் இல்லைன்னு பிடிச்சன்னு அர்த்தம் இல்லையா. உனக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு ஒன்று இல்லை என்று பற்று கொண்ட அடியார் என்ற பொருள் கொண்டால் அந்த அர்த்தம் எவ்வளவு உயரிய அர்த்தமாகிறது என்பதை நாம் கலிக்கம்ப நாயனாருடைய வரலாற்றில் இருந்து சொல்ல முடிகிறது. உரையாசிரியர்கள் பிழையாக சொல்லலாம், சேக்கிழார் பெருமான் மட்டும்தான் சரியாக சொல்வார் என்பதை நாம் நம்புகிறோம். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க கலிக்கம்ப நாயனாரை. அவர் யார்? பணிசை கலிக்கம்பர். இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்துருப்பாங்க. அந்த அடைமொழி தான் அழகு. சில பேருக்கு அடைமொழிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. சம்பந்தம் இருக்கு. இப்போ எனக்கு தமிழ் சுடர் தாமல் அப்படின்னு கொடுத்துறாங்க. எனக்கும் தமிழ் சுடருக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது, பேரில் போட்டுப்போம். சில பேருக்கு தான் சரியாக பொருந்தும். சேக்கிழார் சொல்லுகிறார் என்னன்னு, பணி செய் கலிக்கம்பர். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பணி செய் நிறுத்திட்டார், செய்தேன்னு சொல்லலை. செய் அப்படின்னா என்ன? செய்வார், செய்து கொண்டிருப்பார், செய்து கொண்டே இருக்கிறார்னு அர்த்தம். அது எப்படி இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார்னா, இன்றைக்கு வரைக்கும் யாரெல்லாம் அடியாருடைய திருப்பாதங்களை கரக நீர் கொண்டு கழுவுகிறீர்களோ நீங்கள் கழுவவில்லை, இன்னும் கலிக்கம்ப நாயனார் இருந்து அந்த பணி செய்கிறார்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய பொருள். பணி செய் கலிக்கம்பர். அவர் யாராம்? மற்றுவோர் பற்றிலாருங்கிறார் சேக்கிழார். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை சேக்கிழார் எங்கிருந்து எடுத்திருப்பாருன்னா சுந்தரரிடம் இருந்து தான் எடுத்திருப்பார். மற்றுவோர் பற்றிலர் என்றிறங்கி என்கிற அந்த வரியிலே இருந்து மற்றுவோர் பற்றிலார் என்று இங்கே எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வணிக குலத்திலே பிறந்த அடியார்களுக்கு அமுது செய்வதே கடன் என்று இருந்தவர். அது எப்படி அமுது செய்வார்? வீட்டில் என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை போட மாட்டார், என்ன மீதம் இருக்கோ அதை கொடுக்க மாட்டார். எழுதுறார், எப்படி போடுவாராம்? அரணார் அன்பர்க்கு அமுது செய்ய மேன்மை விலங்கு போனகமும், சாப்பாடு விரும்பு கறி, அடியாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை செய்யணும் சார். நம்ம ஆளுங்களுக்கு வராத ஒன்று அதுதான். எனக்கு கல்யாணம் ஆச்சு, விருந்துக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு என்ன பிடிக்குங்கிறத செய்யலை, அவங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செஞ்சு வச்சு விருந்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. அது இல்லை விருந்து. எப்படி விருந்து செய்வாராம் கலிக்கம்பர்? விரும்பு கறி, அடியாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த கறியை செய்வாராம். நெய் தயிர் தீம்பால் தேனின் இனிய கனி கட்டி திருந்து அமுது செய்வித்தேங்கிறார். இவ்வளோ வைப்பாரு. கூட்டு பொரியல் அவியல் இதெல்லாம் வச்சு, ஸ்வீட்டு வச்சு, இனிப்பு வச்சு, தேன் வச்சு, நெய் வார்த்து, அப்படி அடியாருக்கு அமுது எப்படி செய்யணுமா? கல்யாண சாப்பாடு மாதிரி போடணும். அடியாருக்கு எப்படி அமுது படைக்கணும்? கல்யாண சாப்பாடு மாதிரி போடுறார். யோசிச்சு பாருங்க, நம்ம அமாவாசைக்கு செய்யறதுக்கே 300 ரூபாய் 500 ரூபாய் ஆயிடுது. கலிக்கம்பர் தினம் தினம் எத்தனை அடியார் வந்தாலும் அத்தனை பேருக்கும் கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டார். சரி, அவர் போட்டது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, வீட்டம்மா சமைக்கணுமே. நம்ம நைட்டில் ஏதாவது புதுசாக செய்யலைன்னா மத்தியானம் செஞ்ச முருங்கக்காய் சாம்பார் இருக்குது, ஏன் அதை சாப்பிட முடியாதான் நம்ம அம்மா கேட்கும். அந்த அம்மா அவருக்கு கேட்கல, அடியாருக்கு என்ன விருந்து உபச்சாரமோ அதை அந்த அம்மா முகம் சுளிக்காமல் அந்த அம்மா செய்யுமா. அந்த அம்மா எப்படி செய்யும்னு சேக்கிழார் சொல்லுகிறார். அந்த அம்மா எப்படி செய்யுமா? வீட்டெல்லாம் பெருக்கி துடைத்து சுத்தப்படுத்தி என்னென்ன சமையல் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து, இப்போ அடியாரெல்லாம் வந்துட்டாங்களே, முதல்ல முறைப்படி, அந்த முறைப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். தொன்மை விதிப்படி, காலங்காலமாக எப்படி ஒரு அடியாருக்கு உபசரிக்கணும்னு ஒரு முறை இருக்குது. என்ன செய்யணுமா? வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு, ஒரு காலுக்கு கீழே ஒரு தாம்பூல தட்டு வச்சு, கரக தண்ணி வாசனை அரிசி மஞ்சள் கலந்த ஒரு கரக நீரை எடுத்து வந்து மனைவி ஊற்ற கணவன் துடைக்கும், கழுவணும். கல்யாணம் ஆகாதவனா தனியாக செய்யலாம், கல்யாணம் ஆனவனா துணையோடு செய்யணும். அப்படி தொடச்சி அதுக்கப்புறம் அவர்கள் பாதங்களில் மலர் தூவி அஞ்சலி செய்து அவர்கள் வாழ்த்திய பிறகு
அவர்களை கொண்டு வந்து உட்கார வைத்து அதற்கு பிறகு அமுது செய்யணும். இதுதான் முறை. அன்னைக்கு ஒரு நாள் விடிந்தது. வழக்கம் போல கலிக்கம்ப நாயனார் வீடு அடியார்களுக்கு அமுது செய்வதற்கு தயாராக இருந்தது. இந்த அம்மா வழக்கம் போல் வீட்டுக்கிட்டெல்லாம் மொழிகி பெருக்கி கோலம் போட்டு அழகு பண்ணி சமைக்கெல்லாம் தயாராக இருக்கு. வழக்கம் போல் அடியார் வருகிறார்கள். என்ன இந்த முறை எப்படி வராங்க? ஒருத்தர் வரல, கூட்டமாக வராங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் கலிக்கம்பருடைய பெருமையை உணரணும். சேக்கிழார் சொல்கிறார், எப்படி வருகிறார்கள் எல்லோரும் அப்படின்னா, இங்கே சாப்பாடு இவர் போடுறாருன்னு வரலையாம். தங்களுக்கு சாப்பாடு பசிச்சா இங்கே நமக்கு எதுவும் சொல்லாமல் போடுவாங்கங்கிற நம்பிக்கையோடு வராங்களாம். அமுது பெறன்னு போடலை அப்படின்னா அவர் அமுது செய்கிறாரு, இவங்க வாங்கிக்கிறாங்கன்னு. அமுது செய்யங்கிறார் அப்படின்னா இவங்க பாட்டு உள்ளே போனாங்கன்னா சாப்பாடு கிடைக்குங்கிற நம்பிக்கை. அப்படி கலிக்கம்ப நாயனோட வீட்டுக்குள்ளே வராங்களாம். ஆனால் ஒவ்வொருத்தரா பாத பூஜை பண்ணாங்களே, இந்த பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இப்படி வெளியே வந்தார். அது யாருன்னு பார்த்தா இவங்க வீட்டில் ஒரு காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த பணியார், வேலைக்காரர். அவர் எப்படியா சேக்கிழார் சொல்றார், முன்பு தமக்கு தொழில் செய்யும் தமராய் ஏவல் முனிந்து போய். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏவல் முனிந்து போய் அப்படின்னா இவங்க கொடுத்த வேலை பிடிக்காம சண்டை போட்டுட்டு போயிருக்கான். முனிந்து போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டு போய்கிறான். வேலைக்காரர் இருந்தவன், அடிமை வேலை செஞ்சவன், வணிகர் வீடு அடிமை செஞ்சவன், வேலை செஞ்சவன், ஏவல் செஞ்சவன், வேலைக்காரன் முனிந்து போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை பிடிக்காம போல, வேலை சொல்லி சண்டை போட்டு செய்ய முடியாதுன்னு கோச்சிக்கிட்டு திட்டிட்டு போயிருக்கான். அதான அர்த்தம் முனிந்து போய். போனவன் என்ன ஆயிட்டான் பாருங்க, என்பும் அறமும் அணிந்த பிரான் அன்பருடனே திருவேடம் தாங்கி அணைந்தார். இந்த வீட்டில் வேலை செஞ்சவன் போனானே கோச்சிக்கிட்டு, இப்போ அவர் எப்படி வராராம்? அடியார் கூட்டத்தோட அடியார் வேடம் தாங்கி வரார். வந்தவருக்கு பாதம் பிடிக்கணும்னு வந்தப்போ நம்ம ஆள் கலிக்கம்பர் அதெல்லாம் பார்க்கல. அவர் போய் டபால்னு காலை பிடிச்சிட்டார். யாரோட காலை? பணி செய்தவர் இப்போ சொல்லக்கூடாது, யார்? அடியார் வேடம் தாங்கி வந்திருக்கிறார், அடியார் வந்திருக்கிறார். அவர் காலை பிடிச்சிட்டார். எதுக்கு? கழுவ பிடிச்சிட்டாரு. தண்ணி வரல. என்ன தண்ணி வரல? தண்ணி வர வேண்டியது யாருக்கிட்ட இருந்து? பொண்டாட்டிக்கிட்ட இருந்து. அந்த அம்மாவை இப்படி பார்க்குறாரு. அந்த அம்மா தண்ணி வாக்கலை. ஏன்னா அந்த அம்மா யோசிக்குது, கையால் அவர்தம் அடிபிடிக்க காதல் மனையார் முன்பு ஏவல் செய்யாது அகன்ற தமறு போலும் என்று தேரும் பொழுது மலர் மொய் ஆர் வாச கரக நீர் வார்க்க முட்டை. ஏய், நீ எங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு சண்டை போட்டு போனவன் தானே, நீனே இப்போ இங்கே வந்து நின்று இருக்கிறேன்னு இந்த அம்மா தண்ணி ஊற்றுறதுக்கு யோசிச்சுதான். அவ்வளோதான் எழுதுறார் சேக்கிழார். வேறு எதையுமே அவர் நம்மக்கிட்ட வெளிப்படையாக சொல்லலை. இப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் உள்ளே போய் யோசித்து பார்த்தா, ஏன் ஊற்றலை? ஏன் ஊற்றலை? ஒன்று, நம்மக்கிட்ட வேலை செஞ்சவன் வந்து அவன் காலை போய் நம்ம கணவர் பிடிக்கிறாரு, நான் அதுக்கு தண்ணி ஊற்றணுமான்னு நம்ம நினச்சிருக்குமா? இல்லை, உண்மையிலேயே அவன் அடியாரா? ஏன் அடியாருன்னா முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இந்த அம்மா திகைக்க வேண்டியதில்லை. ஏன்? நம்மக்கிட்ட ஒருத்த வேலை செஞ்சுட்டு இருந்தார்ல பாலுன்னு, அடியார் கூட்டத்தில் சேர்ந்துட்டாராமப்பா, கோயிலெல்லாம் திருப்பணி பண்ணுறானமே தெரியுமா? பரவாயில்லையா, இங்கே தான் கோவப்பட்டு பிடிக்கிட்டு போனால் நல்லா இருந்தால் சரிதான், இப்படி தானே பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியல. உள்ளூர்காரு, உள்ளூரில் இருக்கிறவன் அடியாரானது தெரியல. இந்த அம்மா யோசிச்சிருக்கோம், ஒருவேளை யார் நம்மளை துரத்தினானோ அவனையே நம்ம காலை பிடிக்க வைப்போம் அப்படின்னு அடியார் வேஷம் போட்டு வந்துட்டானோ. அந்த அம்மா தயங்கினதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியலைங்க. அந்த அம்மாவை தான் கேட்கணும். நம்ம ஆள் இப்படி திரும்பி பார்த்தாரா, என்ன நினச்சாரு? பார்த்து மனத்துள் கருதுவார். ஓ, நம்மக்கிட்ட வேலை செஞ்சவன் இவனுக்கு நம்ம ஏன் தண்ணி ஊற்றணும்னு நம்ம வீட்டு அம்மா யோசிக்குதோன்னு யோசித்தவர் பார்த்தா, வெறித்த கொன்றை முடியார்த்தம் அடியார் இவர் முன் மேவு நிலை குறித்து வெல்கி நீர் வாராது ஒழிந்தால் என்று மனம் கொண்டு மறித்து நோக்கார். ஓ, இது அடியார்னு உனக்கு தோணலை. இப்போ யாரை வேணாலும் வந்துட்டு போகுது, இப்போ அடியாரா இல்லையா? இப்போ உனக்கு யார் கண்ணு முன்னாடி வரக்கூடாது? வேலைக்காரன் வரக்கூடாது, அடியாரன் தானே வந்திருக்கணும். யோசிக்கிறா. அப்போ இவ அடியாரா பார்க்கல, மறித்து நோக்கார். இப்போ ரெண்டாவது முறை திரும்பி பார்க்கலையா? ஏன்? பார்க்க விருப்பம் இல்லை. என்ன பண்ணார்னு நினைக்கிறீங்க? வாளை எடுத்தார், தயங்கி கொண்டிருந்த தன் மனைவியினுடைய கரத்தை அறுத்தார். அறுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணார். என்ன? அவளிடமிருந்து கலசத்தை வாங்கினார், அறுத்தார். அறுத்து விட்டு தானே அந்த கரக நீரை வார்த்து
பாத பூஜை செய்து உட்கார வைத்து சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணார். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதில் ஒரு வார்த்தையை போடுறார் சேக்கிழார். விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டுவன் தாமே செய்து துளக்கில் சிந்தையுடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித்தார் அளப்பில் பெருமையவர். துளக்கில் சிந்தையுடன்னா தான் மன்னது தறி தப்புன்னு எந்த விதமான டவுட்டும் அவருக்கு இல்லையா. மனைவி கையை வச்சுட்டாரு, வெட்டினதுக்கப்புறம் யோசிச்சிருக்கலாம்ல, ஐயோ வச்சுட்டனே, ஐயோ என் பொண்டாட்டி கையை வச்சுட்டனே, அவன் எதுக்காக யோசிச்சானே நம்ம கேட்கவே இல்லையே, ரெண்டாவது முறை எதையுமே யோசிக்கல, கை வச்சுட்டார். வெட்டினதுக்காக அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலாம். ஏன்? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அவர் அந்த ஒரு நொடி அந்த அம்மா யோசிச்சது இல்லை, அந்த ஒரு நொடி இவரும் தான் யோசிச்சிருப்பார். இவர் என்ன யோசிச்சிருப்பாருங்கிறத சேக்கிழார் காட்டலை, அந்த அம்மா ஏன் யோசிச்சதும் காட்டலை. ஏன்? அருளாளர்களுடைய சில வாழ்க்கையில் எல்லாவற்றையும் படம் பிடித்து காட்டக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு ஏன்னு புரிஞ்சிடும். நான் ஒரு நிமிஷம் நின்னேன், இவ்வளோதான், அவர் வரலாறு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவர் அடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்தார், அதோட முடிச்சிட்டார் சேக்கிழார். அந்த அம்மாவுக்கு கை வந்துதா வரலையா? ஆனால் பின்னால் வருகிற உபன்யாசம் செய்கிறவர்கள் அந்த அம்மாவுக்கு இறைவன் வந்து மீண்டும் கை கொடுத்தார் என்று சொல்வார்கள். அது என்ன காரணம்னா, பெண்ணாகடத்தில் இருக்கிற இறைவனுடைய திருநாமங்களில் ஒன்று கைவழங்கீசர்னு பேர். அப்படின்னா நம்மால் கை கொடுத்துருப்பாரு. ஏன்? இறந்து போனவனே மீட்டு கொடுத்தவருக்கு ஒரு கை கொடுக்கறதா பெரிய விஷயம், கொடுத்துருப்பார். ஆனால் சேக்கிழார் எழுதலை, இதோட இந்த கதை முடிஞ்சு போச்சு. சேக்கிழார் நமக்கு அவ்வளோதான் சொல்லுவார். இப்போ நம்ம யோசிக்கணும், ஒரு நிமிடம் ஏன் அம்மையார் தயங்கினாருங்கிறதுக்கு நமக்கு 1000 காரணம் தெரியுது. இப்போ உண்மையான அடியார்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே, திடீர்னு வந்திருக்கான். ஒருவேளை நம்ம துரத்தி விட்டோம், நம்மளை பழி வாங்கணும், காலை பிடிக்கணும், அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நம்ம வீக்னஸ் தெரிஞ்சு அடியாராக வந்திருக்கிறானோ இந்த மாதிரி யோசிக்கும். நம்மால் அதெல்லாம் யோசிக்கல. திடம் அடியாரா யார் வந்தாலும் அடியார் தான் அப்படின்னு இவர் இருக்கிற. அந்த அம்மாவுக்கு அந்த யோசனை இல்லை, ஏன்னா அந்த அம்மா எல்லாத்தையும் யோசிக்குது, இவர் அதெல்லாம் யோசிக்கலை. இப்போ அந்த அம்மா எதனால் தயங்குச்சுங்கிறதுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. ஏன்னா பெண்கள் மனம் ஆழமானதுன்னா எனக்கு சத்தியமாக அதுக்கு தெரியாது, நான் விட்டுறேன். ஆனால் கலிக்கம்பர் ஏன் கையை வெட்டினாருங்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன். கரகத்தை மட்டும் கூட வாங்கியிருக்கலாம், ஊற்றிருக்கலாம், ஏன் வெட்டினார், ஏன் அதை செஞ்சார்? நான் கலிக்கம்பருடைய இடத்துல இருந்து யோசிக்கிறேன். அந்த ஒரு நொடி திரும்பி பார்க்காமல் அவர் வெட்டியதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தெரியுமா? அவர் மனதிலே மிகப்பெரிய அழுகை வந்து நின்று இருக்கும். அழுதாருன்னு காட்டல சேக்கிழார், நான் சொல்கிறேன். அவருடைய மனதிலே அழுகை வந்து நின்று இருக்கும். அந்த அழுகை பீரிட்டு என நின்று இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு கோபமாகி வெட்டியிருப்பார். ஏன் அழுகை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் யோசிக்கிறேன், கை முன்னாடி வரல, உனக்கு கரகத்தை எடுத்துக்கிட்டு கை முன்னாடி வரல, எந்த கை வரலன்னு நீ இவ யோசிச்சாலா? அடியாருக்கு தர கை வரல, கை வராமல் இருக்கலாமா? ஹே, கலிக்கம்பர் யோசிச்சிருப்பார், யார் இவர்? அடியார். யாருக்கு அடியார்? சிவபெருமான். சிவபெருமான் யார் தெரியுமா? சிவபெருமான் யார் தெரியுமா? இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று அறிவாட்ட நாயனார் தன்னை அறுத்து கொண்ட போன போது தன் கையை நீட்டி காப்பாற்றியவன் சிவபெருமான். அடியாருடைய துணி இப்படி ஆய்விட்டதே என்று வருந்தி சலவை கல்லில் தன் தலையை முட்டி சாக போன போது திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய தலையை தன் கையால் நீட்டி காப்பாற்றிய பெருமகனார் சிவபெருமான். இறைச்சியை கொடுத்தாலும் அன்பை வாரி கொடுத்த கண்ணப்பன் இன்னொரு கண்ணை அகழ்ந்த போது தன் எந்த கையை நீட்டி அந்த கண்ணப்பனை தடுத்தாட்கொண்டாரோ அந்த கைக்குடிய சிவபெருமானினுடைய அடியார். கண்ணப்பன் என்ன ஜாதி என்ன மதம் மேலே கீழே என்று பார்க்காது வந்த கை சிவபெருமானின் கை. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் எந்த ஜாதி எந்த மதம் என்னவர் என்று பார்க்காது தடுக்க வந்த கை சிவபெருமானினுடைய கை. அறிவாட்ட நாயனார் தன்னை மாய்த்து கொள்ள போன போது இவர் யார் என்று யோசிக்காமல் தடுக்க வந்த கை அந்த சிவபெருமானின் கை. அந்த சிவபெருமானின் அடியாருக்கு ஏவல் செய்ய ஒரு கை மறுக்கிறது என்றால் அந்த கை எதற்கு என்று வெட்டியிருப்பார் களி. அந்த கோபம் அவருக்கு வந்திருக்கும். ஆளாளப்பட்டு சிவபெருமானுக்கே கை பின்வாங்கலை, கை வந்தது. நீங்கள் கலிக்கம்ப நாயனாருடைய வரலாறை ஒரு பக்கமும் பெரிய புராணத்தை ஒரு பக்கமும் வைத்தால் நீங்கள் ஒப்பிடலாம். ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட 10 அடியார்கள் இடத்திலே சிவபெருமான் தோன்றாலும் அவர் கை தோன்றி இருக்கிறது, கை மட்டும் தோன்றி இருக்கிறது. சிவபெருமான் வரலனாலும் கை வந்திருக்கு. ஏன்னா அவர் கைக்கு பெரிய சிறப்புங்க. நான் நினைப்பேன், நடராஜரை பார்க்கிறோம், நடராஜரிடம் இருக்கிற அத்தனை முத்திரைகள்லையும் எது நம்ம இறுகப்பற்றணும்னா தூக்கிய திருவடி தான்.
ஆனந்த தாண்டவம் எதை உணர்த்துகிறது? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்கிற பஞ்சகிருத்தியங்களையும் அது காட்டுகிறது. ஆனால் நாம் போய் பிடிக்க வேண்டியது எதுன்னு கேட்டால் எல்லாரும் தூக்கிய திருவடியை பிடிப்பார்கள். ஆனால் நான் நடராஜருடைய சிலையை பார்க்கிற போதெல்லாம் தூக்கிய திருவடியை பிடிப்பதில்லை. அதற்கு மாறாக இதுதான் நீ சரணாகதி அடைய வேண்டி என்று காட்டிய கையைத்தான் நான் இறுக்கி பிடிப்பேன். ஏன்னா தூக்கிய திருவடி கருணைனா அந்த கருணையின் இடம் இதுதான் என்று காட்டிய கை எவ்வளோ பெரிய கருணையோடு இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அவன் கால் கருணை செய்யல, கையும் கருணை செஞ்சது. என் சிவபெருமான் தன் அடியாரை இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்கிற வரலாறு பார்த்துருப்பாரா? சார் நான் யோசிச்சு சொல்கிறேன். நாவுக்கரசர் தான். நாவுக்கரசரை ஆண்டு கொண்டது என் சிவபெருமான். என்னைக்காவது வந்து நின்னவரை, சூளை நோயோடு வந்து நின்னவரை பார்த்து, நீ இதுக்கு முன்னாடி சமண மதத்தில் இருந்தியே, நீ இதுக்கு முன்னாடி என்ன ஏசுனியே, நான் உனக்கு ஏன் அருள் செய்யணும்னு யோசிச்சாரா? இல்லையே. சாக்கியர் கல்லெறிந்தார். அவர் என்ன அந்த மதத்தில் இருந்த காலத்திலிருந்தே கல்லெறிந்தார். அந்த மதத்தில் இருந்தபோது வாதம் செய்திருப்பார், எதிர்த்திருப்பார், பொய்ன்னு சொல்லியிருப்பார். ஆனால் பின்னால் மயங்கி அவர் மீது அன்பு கொண்டு கல்லெறிய ஆரம்பித்தார். என்னைக்காவது சிவபெருமான் நீ வேற்று மதம் தானே, நீ இதுக்கு முன்னாடி என்னை எதிர்த்து தானே பேசினேன், நான் உனக்கு அருள் செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? நம்மளே எடுத்துக்கோங்களேன். அடியாராக நம்ம எல்லாரும் இருக்கோம். பிறந்ததுலேருந்தே இவ்வளவு தூய்மையான அடியாராக இருந்தோமா? இல்லை, அழுக்கு இருந்தது. அந்த அழுக்கை, திருநீரை தேய்த்து தேய்த்தே சுத்தப்படுத்தி இன்றைக்கு அடியாராக நாம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்தியமா இல்லையா? திருநீர் என்ன செய்தது? நம்ம அழுக்கை துடைத்தது. திருநீர் என்ன செய்தது? நம்ம அழுக்கை துடைத்தது. நம்ம இறைவன் கிட்ட போய் நிற்கும் போது ஒருவேளை நம்ம இறைவன் நம்மளை பார்த்து நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி அயோக்கியனா இருந்தியே சொல்லுவாரா? நம்முடைய நாயனார் யோசித்திருப்பார், கலிக்கம்ம நாயனார் யோசித்திருப்பார். என் இறைவன் நான் முன்பு அவன் முன்னால் நின்றபோது இதற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் என்று பார்க்காமல் நமக்கு அருள் செய்த அந்த சிவபெருமானின் அடியாரை பார்த்து இதற்கு முன்னால் இவன் யார் என்று யோசித்தால் இது பக்தியாகுமா? உலகத்திற்கே இந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்காக தன் மனைவியின் கையை கலிக்கம்பர் அறுத்தார் என்று பார்க்கிற இடத்திலே அந்த அருளாளனுடைய உயர்ந்த நிலையை நாம் உணரலாம். நமக்கு உணர்த்துவது அதுதான். அடியாரா யாராவது வரணும்னா இவங்க தான் வரணும்னு இல்லை. என்ன இவன் திடீர்னு திருநீர் பூசிக்கினா? முந்தா நேற்று வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தான், பொறுக்கி பையன். யார் சொல்ல முடியும்? முந்தா நாள் வரைக்கும் அவன் பொறுக்கி பையன் சார். எப்போ ருத்ராட்சமும் திருநீரும் சூடி கொண்டானோ இனிமேல் அவன் சிவனின் பிள்ளை. அவன் அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவன். அவன் நடிக்கவே செஞ்சாலும் அவன் அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவன் தான் என்று நினைக்கிற மனம்தான் நமக்கு சைவம் சொல்லிக் கொடுக்கிற பெரிய விஷயம். அதுதான் நமக்கு சைவம் சொல்லிக் கொடுக்கிற விஷயம். இல்லைனா தெரிந்தும் கூட தன்னை குத்த வந்தபோது இவன் உண்மை அடியார் இல்லை என்றாலும் கூட திருநீறு பூசிய ஒரே காரணத்திற்காக தன் ஏவலனை அழைத்து பத்திரமாக வெளியே வரை கொண்டு போய் விடுங்கள் என்று ஒரு நாயனார் பேச முடியுமா? பேசினார். அப்ப நமக்கு கலிக்கம்ம நாயனார் வரலாறு எதை சொல்கிறது தெரியுமா? அடியாராக இவர்தான் வர வேண்டும் என்று அல்ல, அடியாராக எவர் வந்தாலும் அவருக்கு அடி செய்ய வேண்டியது அடியாரின் கடமை என்பதை உணர்த்திய ஒருவர் தான் கலிக்கம்ப நாயனார். கொஞ்சம் உணர்ச்சப்பட்டுட்டேன். இதோட உணர்ச்சப்படுறவர் அடுத்து நேரம் கருதி வேகமாக போயிடுறேன். அதே பேரில் இருக்கிற கலிய நாயனார். திருவொற்றியூர் போனால் எனக்கு 2 விஷயம் திருவொற்றியூர் ரொம்ப பிடிக்கும். ஒன்று, நான் மிகவும் என் மனதிலே நினைத்து வணங்குகிற திருவருட்பிரகாச வள்ளலார் நடந்து பாடிய திருவொற்றியூர் வீதி அது. இன்னொன்று, ஒற்றியூர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்பதற்கு சேக்கிழாருடைய பாடலே ஒரு பெரிய சாட்சி. பண்ணு திருப்பதிகை இசைப்பாட்டு ஓவா. எங்கே பார்த்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே திருமுறைகள் பாடிக்கிட்டே இருப்பாங்களா, இசைப்பாட்டு ஓவா. மண்டபங்கள் அன்னநடை மடவார்கள் ஆட்டு ஓவா. திருவொற்றியூர் கோயில் மண்டபங்களில் எந்நேரமும் ஆடிக்கொண்டே இருப்பார்களாம், நடன மாதர்கள் ஆடிக்கொண்டே இருப்பார்களாம். அணி அரங்கு பன்முறை தூரியம் முழங்கு விழவு ஓவா. அந்த காம்பவுண்ட் சோருக்குள்ள முழவு அடிச்சாங்கன்னா அந்த சத்தம் என்றைக்குமே அடங்கினதே இல்லையா, அடிச்சுக்கிட்டே இருக்குமா ஓவா. பயில் வீதி சென்னல் அடிசில் பிறங்கள் உணவு ஓவா. அந்த திருவொற்றியூர் வீதியில் ஒவ்வொரு வீட்லையும் சாப்பாடு வடித்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த அன்னதானம் ஓயவே ஓயாதான். இந்த பாட்டை படித்து நான் இன்றைக்கி போய் திருவொற்றியூர் வீதியில் நிற்கிறேன், கண்ணு கலங்குது. அன்னதானம் இல்லையே, முழவு இல்லையே, நடன மாதிரி இல்லையே, எந்நேரமும் ஒலிக்கிற திருமுறை பாடல் இல்லையே. நம் மண்ணினுடைய சைவ கோயில்கள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பார்த்து வேதனைப்பட முடியுது. இன்றைக்கு சேக்கிழாருடைய பாட்டெல்லாம் படித்தா திருவொற்றியூர் அப்படி இருந்தது. அந்த திருவொற்றியூரிலே வந்து பிறந்தார் கலிய நாயனார். ஒரு பெரிய வணிகர்,
அவருடைய வேலை, அவர் ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று தான். என்ன? இந்த திருவொற்றியூர் கோயில் எப்போதும் ஜொலித்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படின்னா என்னங்க? விளக்கேற்றி விளக்கினுடைய பிரகாசத்தில் இந்த கோயில் எப்பயும் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக என்ன செஞ்சார்? நல்ல பெரிய பணக்காரர் இருந்தவர் தான். நமசிவாயம். பெரிய பணக்காரர் தான். ஆனால் அவருக்கு சிவபெருமான் சோதனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு தான் தெரியுமே, பல பேர் நல்ல இடத்துல இருந்து தொண்டு செஞ்சவங்கள ஒன்றுமே இல்லாமல் கையிலேருந்து காசை வாங்குவார். ஏன்? தொண்டு செய்யக்கூடாதுன்னு இல்லை, நீ எவ்வளவு தூரம் தொண்டு செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு. நான் அடியார்களுக்கு எப்பவும் சொல்லுவேன், சில நேரங்களில் நீங்கள் சைவத்துக்குள்ளே வந்து விட்டால், அடியார ஆகிவிட்டால், ரொம்ப வறுமை வருதுப்பான்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்? சிவபெருமான் உங்களுக்கு வேணும்னே அதை செய்கிறாருன்னு அர்த்தம். உங்களை சோதிக்கிறாருன்னு அர்த்தம். யாரை சோதிப்பார்? 1வது கொண்டு வந்து சேர்க்குற முதல் நாளில் முழுவாண்டு தேர்வு வைக்க மாட்டாங்க. தேர்வுங்கிற சோதனை எப்போ வைப்பாங்க? அந்த முழுசாக முடித்ததுக்கப்புறம் நீ சரியாக இருக்கியான்னு வைப்பாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதுன்னா நீங்கள் முழுமையாக அதை இப்பொழுது அனுபவித்து விட்டீர்கள், உங்களை சோதிப்பதற்கு இறைவன் தொடங்கி விட்டான்னு அர்த்தம். நம்ம கலிய நாயனாரை சோதிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய வியாபாரி, காசு இல்லை. இப்போ என்ன செய்கிறாரு? எண்ணெயை வாங்கி தெருவாக விற்று அந்த காசை கொடுத்து கூலி வாங்கி அதில் எண்ணெய் ஊற்றுறார். நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய எண்ணெய் ஃபேக்ட்ரி ஓனர், ஒரு பெரிய எண்ணெய் ஃபேக்ட்ரியோட ஓனர், அவர் தெருவாக எண்ணெய் விற்பாரா? நீங்கள் விற்பீங்களா? நாம் விற்போமா? விற்கிறார். இறைவன் அதையும் சோதிக்கிறார். சோதிக்கிறதுல யார்? நம்மால் தான், வேறு யாருமே அதோட பிஹெச்டி பண்ணவங்க வேறு யாருமே கிடையாது. நான் சொல்லுவேன், சிவபெருமான் மட்டும் சிபிஐயில் இருந்தார்னா மொத்த பேரும் மாட்டிப்பான். சோதிக்கிறதுல அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அப்புறம் தான் போச்சு, இந்த தொழிலும் போச்சு, யாரும் தரமாட்டேங்கிறாங்க அவர்கிட்ட விற்கிறதுக்கு. அடுத்து என்ன செஞ்சாராம்? செக்கு ஆட்டினாராம். மாடோடு சேர்ந்து செக்கு ஆடுவதற்கான அந்த பணி செய்து அதில் வந்த கூலியை வைத்து சிவபெருமானினுடைய கோயிலின் விளக்குகளுக்கு எண்ணெய் வார்த்தார். இப்போ இறைவன் சோதிச்சார், அதையும் செய்ய விடலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில, தன்னுடைய வீடை விற்றார், தன் சொத்தெல்லாம் விற்றார். விற்று அதில் வந்த பணத்தில் எல்லாம் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினார். எவ்வளோ ஊற்ற முடியும்? விற்று வந்த பணம் வரைக்கும் ஊற்றினார். பணம் போச்சு. அடுத்து என்ன செய்கிறது? இங்கே தான் சார் ஒரு இடம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்ன விற்கிறதுக்கு? இதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னை நம்பி வந்தவ தான் இருக்கா. பொண்டாட்டியை கூட்டு போய் தெருவில் நிற்க வச்சு இவரை விற்கிறார், யாராவது வாங்கிக்கோங்க. அவர் என்ன அர்த்தம்? அது வாங்குகிற பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை, அவருக்கு அதை தவிர வேறு இல்லை. நான் இந்த இடத்துல எதை தெரியுமா யோசிக்கிறேன்? கலியநாயனாரை விடவும் என் கணவர் தொண்டு செய்வதற்கு ஏதோ ஒன்று தடங்கள் என்றால் அதற்கு எண்ணெய் கொடுத்தாலும் சரி செய்யலாம் என்றால் சரி என்று வந்து நின்னால அவதான் இன்னும் பெருசு, அவதான் இன்னும் பெருசு. பெரிய புராணத்திலே நீங்கள் இங்கே பார்க்கிறீர்களே, அதிகமாக ஆண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் என்று பார்த்தால் மங்கையர்க்கரசியும் காரைக்கால் அம்மையாரும் என்றுதான், இசைஞானியாரும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இங்கே நிற்கிற ஒவ்வொரு பெரும்பான்மை நாயன்மார்களும் இங்கே நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் அவர் மனைவியின் தியாகத்தின் மேல் நிற்கிறார்கள் என்பது சத்தியமான உண்மை. அந்த தியாகம் பெண்களுக்கு கிடைத்ததில்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எங்கள் காரைக்கால் அம்மை, அவள் என்ன பேயூரு வாங்கணும்னு ஆசைப்பட்டாளா? இல்லையே, வாழணும்னு ஆசைப்பட்டா. இவனே மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, இதே மாதிரி இன்னொன்று கூடுன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா திரும்ப கொண்டு வந்ததை பார்த்துட்டு ஓடிட்டான். இந்த அம்மா தேடுது இல்லை. ஏன் தேடுது? வாழணும்னு தானே தேடுது. தேடுனா நம்மளால் வேற கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி செட்டில் ஆயிட்டான். என்னன்னா காலில் விழுந்துட்டான். ஏன் எம்மா, நீ ஒரு தெய்வ பிறவிமா, உன்னால என் கூட வாழ முடியாதுமான்னு சொன்னானே. அது போல எந்த நாயன்மாராது மனைவியாவது நீ தெய்வம்ப்பா, உன்னோட என்னால் வாழ முடியாதுப்பான்னு போனாங்களா? இல்லையே, இல்லையே. மனையறத்தின் வேர் என்று சொல்கிறார்களே. ஏன்னா இந்த நாயன்மார்களினுடைய திருத்தொண்டு இவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால் அந்த திருத்தொண்டின் உயரத்தின் அளவுகோல் அவர்கள் மனைவிமார்கள் என்பதை இந்த தமிழ் சமூகமும் சைவமும் மறக்கக்கூடாது. தன் மனைவியை நிற்க வைக்கிறாரு, வாங்க மாட்டாங்க. சும்மா அவர் நிற்க வைக்கிறார், ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தார், எதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு விளக்கேற்ற முடியல. இத்தனை நாள் நான் விளக்கேற்றினேன் திருவொற்றியூர் கோயிலில். நான் ஏற்றிய அந்த எண்ணெய் தீபத்தில் இந்த கோயில் பிரகாசமாக இருந்தது. இன்னைக்கு நான் விளக்கேற்ற முடியாது. இப்படி ஒரு நிலைமையில எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு என்ன பண்ணார் தெரியுமா? உட்கார்ந்தார் கோயிலில். சார், இதெல்லாம் அந்த இடத்துல நின்று நீங்கள் இப்படி கற்பனை பண்ணணும்.
அவர் பக்கத்தில் நின்று இப்போ இதை பார்க்குறீங்க, முடியாது முடியாது. இதயம் கணக்கும். கோயிலில் உட்காந்துட்டார், திருவொற்றியூர் கோயிலில் உட்காந்துட்டார், பார்க்குறாரு. எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, நான் விளக்கேற்றுவேன். நான் இன்னைக்கு விளக்கேற்ற முடியாது, எண்ணெய் இல்லை. என்னென்னமோ பண்ணிட்டேன், எண்ணெய் இல்லை. என் பொண்டாட்டி கூட வித்துட்டேன், கேவலம். என்னன்னு பார்த்தா என்ன சொல்லுவான் என்ன. இன்றைக்கி கூட நம்ம பேசுகிறோம்ல, விற்கலாமான்னு. அவருக்கு தெரியாதா இது இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் எனக்கு இந்த இழுக்கு வரும்னு. அவர் அந்த இழுக்கை பற்றியே நினைக்கல. அவருக்கு தேவை விளக்கெறியணும், எனக்கு விளக்கெறியணும். விளக்கெல்லாம் திருவிளக்கு திரியிட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா. அகல் விளக்கு எல்லாம் வச்சுட்டார். எப்படியும் ஒரு 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 500 விளக்கு ஏற்றுவாரா சுற்றி சுற்றி அந்த கோயிலில், பெரிய கோயிலில். ஒரு 50 விளக்காவது வச்சுக்கோங்களேன். ஒரு 50 விளக்கு அகல் விளக்கு திரி போட்டுட்டார். எண்ணெய் இல்லை. என்னென்னமோ பண்ண, எண்ணெய் இல்லை, என்ன பண்ணுறது யோசிச்சார். என்கிட்ட எண்ணெய் இல்லை, எண்ணெய் மாதிரி என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, என் ரத்தம். என் ரத்தம். இதுக்கப்புறம் என்னால் இதை செய்ய முடியாதுன்னா நான் ஏன் இருக்கணும் முதல்ல? அப்படி இதை செய்யணும்னா என்கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, என்ன. என் சதையை போட்டு ஏற்ற முடியாது, என் எலும்பு போட்டு ஏற்ற முடியாது. என் எண்ணெய்னா என் உடம்புல எண்ணெய் மாதிரி இருக்கிறது, திரவமாக இருக்கிறது ரத்தம் மட்டும்தான்டா. திருவிளக்கு திரியிட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் மிடரறிய. அதுவும் பாருங்க, விளக்கெல்லாம் சுற்றி, நான் இதை கற்பனை பண்ணுறேன். அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னா, விளக்கெல்லாம் வச்சுட்டாரு, அதுக்கு எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் இல்லை, ரத்தத்தை ஊற்றணும்னு நினைக்கிறார். ஏன்? தண்ணீரிலேயே நமிநந்தி விளக்கு இருக்கிற ரத்தத்தில் எரியாதான்னு நம்பிக்கை. எரியாமையாக போயிடும். நான் கற்பனை பண்ணுறேன், விளக்கில் ஏற்றணும்னு நினைக்கிறவர் கையையோ காலையோ அறுத்து அந்த ரத்தத்தை வச்சிருக்கலாம். அப்படி பண்ணலை. எங்கே நேராக அறுக்க போகிறாரு? மிடர் அறுக்க, கழுத்தை அறுத்துக்க போகிறார். ஏன்னா அவருக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி அவரால் தாங்க முடியாது. விளக்கு நிறக்க அவருக்கு இன்னொரு பயம் கூட இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ரத்தத்திலே நினச்சா கூட பாதி விளக்குக்கு போயிட்டு மீதி விளக்குக்கு ரத்தம் வரலன்னா அவர் யோசிக்கிறார், நான் அறுத்துக்கிறேன், ரத்தம் பாயட்டும், நிறையுதோ நிறையிலையோ செஞ்சிடறேன், போ, அவ்வளோதான், என் கடமை இது, நான் செய்யலை, இதான் என் கடைசி கடமை, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு கருவியினால் மிடரறிய போகிறான் சார். அப்போ நான் இப்போ இவ்வளோ நாள் சொன்னனே, சிவபெருமானின் திருப்பாதத்தை விட அவன் திருக்கை மேலானதுன்னு. அப்படி தன்னை அறுத்து கொண்டு போகும்போது சிவபெருமான் என்ன செய்தார்? மிடரறிய அக்கையை கண்ணுதலார் பெருகுதிரு கருணையுடன் நேர் வந்து பிடித்தருளி. வெட்ட போனவருடைய கையை சிவபெருமான் கை வந்து பிடிச்சுதான், பிடிச்சி அவரை ஆட்கொண்டு அவர் என்னங்க கொண்டு போய் வச்சுதான் பொறுப்புடைய சிவபுரியில் பொழிந்து இருக்க அருள் புரிந்தார். இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். சிவபுரியில் இருக்க வைத்தாருன்னு எழுதல சேக்கிழார். என்னடா நீ அறுத்துக்க போற, எண்ணெய் இல்லைன்னா விட வேண்டி தரடா. இல்லை, என் பக்தி இது, என் கடமை, நான் சத்தியம் பண்ணிட்டேன், இதை தான் நான் செய்வேன்னு சத்தியம் பண்ண, நான் மீற மாட்டேன். சார், நாயன்மார்களிடமிருந்து எதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அந்த திடம். பிள்ளைக்கரியை கேட்டபோது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் பண்ணாரு? அடியார் எதை கேட்டாலும் கொடுப்பேன். இயற்பகை நாயனார் மனைவி கேட்டபோது ஏன் கொடுத்தார்? அடியார் எதை கேட்டாலும் கொடுப்பேன். அந்த எதை கேட்டாலும்ங்கிற வரம்பை உடைக்க நினைச்சார் சிவபெருமான். எதை கேட்டாலும்னா, பொண்டாட்டி கேட்டா, பிள்ளையை கேட்டா, எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்ற அந்த இடத்தில் இறைவன் சோதித்திருக்கலாம். ஆனால் சாதித்தது நம் நாயன்மார்கள் என்பதுதான் நம்முடைய பெருமை. நான் நினைப்பேன், சில நேரங்களில் சிவபெருமானு சில நேரங்களில் பயந்துருப்பாருங்க. சிவபெருமானே பயந்துருப்பார். என்னடா பக்தி உனக்கு? நான் பார்க்கிறேன், தன்னை அறுத்து கொண்டு போக நிறந்தவனை கைப்பிடித்து அருள் செய்து அவரை கூட்டிட்டு போயிட்டாருல்ல. இதுதான் அழகு. செக்கிழார் பண்ற அழகு. செக்கிழார் பண்ற சின்ன சின்ன அழகு, சின்ன சின்ன பெரிய பெரிய அழகு. எப்படி வச்சாருன்னு எழுதுறாரு பாருங்க. பொறுப்பு உடைய சிவபுரியில் பொழிந்து இருக்க அருள் செய்தார்னா, சிவபுரியில் அவர் பொழிந்திருந்தாராம், கிளிட்டர்டு. ஏன்? என் கோயிலை விளக்குகளால் பொழிய நினைத்த நீ என் சிவபுரியில் பொழிந்தால் தானே எனக்கு அது அழகு என்று அவரை கொண்டு போய் சிவபுரியில் பொழிய வைத்தார். பாருங்க, இந்த நுட்பம் இந்த நுட்பத்தை சேக்கிழார் தான் செய்வார். ஏன் பெரிய புராணத்தை நாம் இவ்வளோ ரசித்து பேசுகிறோன்னா, அதில் இருக்கிற நுட்பங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பேசுகிறோம். நான் நிறைய நுட்பங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எங்கள் காஞ்சிபுரம் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய முக்தி தலம் ஒன்று உண்டு. சித்தீஸ்வரர் கோயில் ஒன்று உண்டு. நீங்கள் அவர் முக்தி பெற்ற கதையை பார்க்கும்போது சேக்கிழார் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார், ஒரு அற்புதம் பண்ணியிருப்பார். என்ன தெரியுமா? சலவை கல்லில் மோதிக்க போகிறாருல்ல,
திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சலவை கல்லில் மோதிக்க போறாருல, ஒரு கை வந்து தடுத்துச்சுல. இந்த கை சொன்னனே இது 10 இடங்கள்ல அந்த கை வந்துருக்கு. ஆனால் எங்கேயும் வராத ஒரு டிஃப்ரெண்ட்டான கை இங்கே வந்தது. சிவபெருமான் கை தான், ஆனால் வேற எங்கேயும் வராத ஒரு வித்தியாசமான கை காஞ்சிபுரத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை தடுக்க வந்துச்சு. என்ன வித்தியாசம் தெரியுமா? சேக்கிழார் எழுதுவார், நான் பாட்டு சொல்லலை, அந்த செய்தி சொல்கிறேன். சேக்கிழார் சொல்வார், வளையலின் தழும்போடு சிவபெருமானின் கை வந்து திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை தடுத்தது. நான் யோசித்தேன், அது என்ன இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொல்கிறாரு சேக்கிழார். சிவபெருமான் கை வந்து பிடிச்சதுன்னா சரி, அது என்ன வளையலின் தழும்போடு கை வந்து பிடிச்சதுன்னா, அந்த ஊர் காஞ்சிபுரம். எங்கள் அம்மா ஏலவார் குழலி மணலில் லிங்கம் செஞ்சு வழிபட்டுட்டு இருந்தப்போ நதி பெருக்கெடுத்து ஓடி வந்தது. நம்மளாக இருந்தோன்னா சிவபெருமான் பரம்பொருள், இந்த நதி என்ன செய்யும், நம்ம வேணால் எழுந்து போயிடுவோம். அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் யோசிக்கல, பயப்படுது, ஐயோ நதி வருது, கட்டி பிடிச்சாங்க பாருங்க. எங்கள் ஏகம்பரநாதருக்கு 1000 திருநாமங்கள் இருந்தாலும் ஒரு திருநாமம் ரொம்ப அழகான திருநாமம், என்ன தெரியுமா? தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு பேர். ஏன்? நம்ம அம்மனி தழுவுனாங்க, குழைஞ்சார். நம்ம அம்மா கட்டி பிடிச்சாங்கன்னு நம்மால் குழையிறார். தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு பேர். அவர் நம்ம கட்டி பிடிச்சதில் என்ன ஆச்சுன்னு காஞ்சி புராணத்தில் சொல்கிறது உண்டு. என்ன ஆச்சு? அந்த அம்மாவினுடைய திருமுலை லிங்கத்தின் மேலே பதிஞ்சுது. நீங்கள் இப்பயும் போனீங்கன்னா இன்னும் அந்த திருமுலையினுடைய பதித்த தடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவுடைய திருமுலை அந்த லிங்கத்தில் பதிந்தது. இன்னொன்று, இந்த கட்டி பிடிச்சதில் அந்த அம்மாவுடைய வளையல் சிவபெருமானினுடைய கையில் வந்து அழுந்தி அந்த வளையல் தடம் பதிந்தது. இப்போ அந்த அம்மா எவ்வளோ வேகமாக கட்டி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். 2 காரணம் இருக்குது. அந்த அம்மா பயந்துருக்கும், அவருக்கே தான் ஆயிட போகுதுங்க ரெண்டுமே. இப்போ பாருங்கள், எல்லா ஊர்களிலும் எங்கெங்கோ அடியாருக்காக கை வந்தபோது கை மட்டும்தான் வந்தது. ஆனால் காஞ்சிபுரத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை ஆட்கொள்ள வந்த கையில் மட்டும் கை வளையலின் தடம் இருந்தது. ஏன்னா அது காஞ்சிபுரம். ஏலவார் குழலினுடைய வளையல் பதிந்த தடத்தோடு காஞ்சிபுரத்தில் இறைவன் வந்து கையை எழுப்பினார்ன்ற அந்த இடம் இருக்குல்ல, அதுதான் சேக்கிழார் செஞ்ச அற்புதம். இந்த வளையலுடைய கை தழும்பு வேற எங்கேயும் வந்திருக்காது, எந்த கையிலையும் வந்திருக்காது. இப்போ சொன்ன இந்த கலிய நாயனாருடைய வரலாற்றில் கூட கை வரும், வளையலின் தடம் பதிந்த கை வராது. அது ஒரு இடத்துல மட்டும்தான் வந்தது. ஏன்? அவர் காஞ்சிபுரத்துக்கார். காஞ்சிபுரத்தில் எங்கள் ஏகாம்பரநாதருடைய கையிலே அந்த தழும்பு இருந்ததால் அங்கு வந்த சிவபெருமானின் கையிலே அந்த தழும்போடு வந்ததுன்னு எழுதுறாருன்னா, இந்த நுட்பங்கள் எல்லாம் நாம் பெரிய புராணத்திலே படித்து ரசிக்க வேண்டிய விஷயங்கள். பெருமக்களே, இந்த நாளில் நாம் 2 அடியார்களுடைய திருவரலாற்றை தெரிந்து கொண்டோம். இந்த 2 பேருமே நான் முன்னமே சொன்னேன் கொஞ்சம் கேள்விக்குரியது. ஆனால் இப்போது இந்த 2 பேரினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற போது எந்த கேள்வியும் நமக்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களுக்கு அப்படி ஏதேனும் கேள்விகள் வந்தால் நீங்கள் அந்த நாயன்மாரின் வரலாற்றை படிக்கிற போது, அவர்கள் இடத்திலிருந்து யோசித்து பார்க்கிற போது, அவர்கள் இருந்த அந்த அருள் நிலையிலே இருந்து யோசித்து பார்க்கிற போது, அவர்கள் இருந்த அந்த பக்தி பிரவாகத்திலிருந்து யோசித்து பார்க்கிற போது, அவர்கள் செய்தது 100% சரி என்கிற உண்மை நமக்கு புலப்படும். நமக்கு அது சரின்னு புலப்படலைன்னா நம்ம இன்னும் அவங்களுடைய அருள் நிலையின் 100%க்கு இன்னும் போகலைன்னு அர்த்தம். நான் நிறைவாக ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எப்போது எங்கே பேசினாலும் இந்த அரணருளிலே இந்த இடத்திலே பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாயன்மாரை பற்றி பேசுவதை அடியார்கள் கேட்பது வழக்கம். நாயன்மாரை பற்றி பேசுவதை அடியார்களோடு சேர்ந்து நாயன்மார்களும் நின்று கேட்கிற ஒரே அரங்கம் இந்த அரங்கம் என்பது இந்த அரங்கத்துக்கு இருக்கிற பெருமை. நாம் எல்லோரும் நாயன்மாருடைய வரலாறுகளை படிப்பதோடு இல்லாமல் நம் வாழ்க்கையோடு பல நேரங்களில் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் சிவபெருமானை இறுகப்பற்றுகிற போது நமக்கு எப்போதெல்லாம் தளர்வு வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு நாயன்மாரினுடைய கதை நம்மை உந்துகிறது. எப்போதெல்லாம் நாம் சிவத்தை என்னப்பா ஒரு ஒன்றுமே இல்லை போப்பா அப்படின்னு நம்ம சலிப்பு வரும்போதெல்லாம் நாம் வைத்ததெல்லாம் உண்மையான பக்தியே இல்லை என்று நம்மை நாமே உணர்வதற்கு நாயன்மார்களுடைய வரலாறு நமக்கு அவசியமாகிறது. அதை இந்த தருணத்தில் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் சில அடியார்களினுடைய வரலாற்றை இந்த அரங்கத்திலே ஒலிப்பதற்கான வாய்ப்பு தந்த அந்த நல் உள்ளங்களை நாம் நீல நெடுக நின்று வணங்கி அவர்களை வாழ்த்துவோம். நல்ல வாய்ப்பை அமைத்து தந்த அரணருளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எவ்வளவு நேரம் அமர்ந்து இந்த உரையை கேட்ட அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நான் நீல நெடுக வணங்கி மகிழ்கிறேன். எப்போதும்
பொதுக்கூட்டத்தில் பேசுவதை விட திருக்கூட்டத்தில் பேசுவது மிகப்பெரிய பயன் என்று நான் நினைப்பேன். ஏன்னா ஞானசம்பந்தர் திருமணம் முடிந்து ஜோதி பிரவாகம் வந்தபோது யாரெல்லாம் கைலாயத்திற்கு போனார்கள்னா, ஞானசம்பந்தரோடு வந்தவர்கள் எல்லாம் மட்டும் போல, கல்யாணத்துக்கு வந்தவங்க மட்டும் போல, தேங்காய் பை போட வந்தவன், தேங்காய் மூட்டை போட வந்தவன், காய்கறி மூட்டை போட, என்ன கூட்டமாக இருக்கேன்னு எட்டி பார்க்க வந்தவனை கூட பிடிச்சி உள்ளே அனுப்புகிற போது நான் யோசிப்பேன், அடியார் திருக்கூட்டத்தில் இருந்தால் எப்படி இருந்தாலும் நமக்கு சிவபேறு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற காரணத்தால் இந்த அடியார் பெருமக்கள் இருக்கிற அவையிலே இருந்ததையே நான் மிக பெருமையாக நினைக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய